ஹாய் மக்களே, வெல்கம் டு டெய்லி விலாக் ஷேர் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மினி விலாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு காலையிலேருந்து எனக்கு கொஞ்சம் நேற்று வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் நேற்றுமே வீடியோ அவ்வளோ போடல. ஸோ டுடேயுமே வந்துட்டு வீடியோ வந்து ஓகே நீ கம்பல்சரி போட்டே ஆகணுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு மினி விலாக் மாதிரி எடுத்தேன். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருக்கும், கோலம் போடுற மாதிரி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டான நீட்டான எல்லார் மாதிரிலாம் கோலம் போடுறாரு. ஜஸ்ட் ஒரு 3 டேஸாக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த 3 டேஸோட இம்பேக்ட் தான் அந்த இது. ஸோ அண்ட் வந்து லைக் இந்த புள்ளிலாம் வச்சு டீட்டெயிலாலாம் போட தெரியாது. அண்ட் சம் பிரிண்டர்ஸில் பார்த்து ஸோ அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணி அதே மாதிரி தான் கொஞ்சம் வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாரோட ஸ்டார்டிங்கும் ரொம்ப கோலமாக இருக்கும். கோலமாகிடுச்சு. ஏன்னா லைக் அந்த கோலப்பொடி வந்து பிடிக்கும்போது எக்ஸஸ் வந்து இடையில இதாகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒழுங்காக வரல. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தது அங்கிட்ட இங்கிட்ட எடுத்து ஒரு மாதிரி கோலமாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் நிறையா பேர் நினைக்கலாம், அதை பார்த்து யார் பேட் கவர்லாம் பண்ண வேணாம், திட்ட வேணாம். ஜஸ்ட் ஒரு நேற்று வீடியோ போடல, லாங் வீடியோ அண்ட் ஷார்ட் வீடியோமே ஆல்ரெடி ஓல்டு வீடியோ தான் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்குமே லைக் ஏதாவது வீடியோ போடணுங்கிறதுக்காக ஒரு மினி விலாக் மாதிரி ஒன்று எடுத்து, சரி ஓகே நம்ம ஈவினிங் ஏதாவது ஒரு கோலமாக எடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாய்ஸுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கோல்டு இது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த புள்ளி வச்சுலாம் வராததுனால லைக் பென்சிலில் வரைகிற மாதிரி தான். பென்சிலில் வரைகிறது கூட ஈஸி, ஐ திங்க் கோலப்பொடியில் வரைகிறது ரொம்ப டஃப். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சி கலர் கோலப்பொடிலாம் போட்டு ஏதோ அது கோலமாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு வழியாக முடிச்சாச்சா. நான் மட்டும் பண்ணல, ஸ்டில் அம்மாவுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. பிகாஸ் அதில் சில டிசைன்ஸ்லாம் எனக்கு ப்ராப்பராக வராது. ஸோ அதனால அவங்க ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ அதோட கண்டினியூஷன் நீங்களே அப்படியே பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு யூடியூப்க்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஒரு வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக இன்றைக்கி சாரீ வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதை வந்து இந்த கோலம் வீடியோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யோசித்து நம்ம அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ சாரீ தான் கட்டுறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் ரொம்ப சடன்னு இருக்கிறதுனால நம்ம லைட்டாக ஒரு அயர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாலாம் எடுக்கல, ஒரு நார்மல் சைஸ் தான் எடுத்தேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப சின்னதாக எடுத்தால் பிடிக்காது. ஸோ அதனால் நார்மல் சைஸ் எடுத்து ஸோ அந்த ப்ளீட்ஸும் ஃப்ரண்ட் சைட் மட்டும் அயர்ன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. பட் அது வந்து எண்டிங்கில் வந்துட்டு அது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது பேட் ஸ்டோரியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து இந்த சாரீ காட்டணும், நான் வந்து ஃப்ரண்ட்டில் அயர்ன் பண்ணிட்டேன். ஸோ அயர்ன் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து இதில் வந்து அயர்ன் பண்ணல. பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து அதை ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஸோ அதான் எங்களுக்கு டஃப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு குட்டி ட்ரான்சாக்ஷன் பார்த்தலாமா, அவ்வளோதான். குட்டியாக ட்ரை பண்ண ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி பார்த்தது. ஸோ நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் அயர்ன் பண்ணது வேறு சாரியாக இருக்குது, இது வேறு சாரி இருந்தேன். பட் நான் அந்த சாரீ வியர் பண்ணல, இதுதான் இன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். இதே வீடியோ போலன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கோல்டு இந்த மாதிரி போயிடுச்சு. என்னோடய வாய்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நேற்று வீடியோஸ் போட முடியல. ஸோ மறக்காமல் இன்றைக்கி வீடியோஸ் வரும், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் நியர்பை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே, ஏதாவது ப்ரைடல் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம், பெஸ்ட்டான ப்ரைஸில். அண்ட் சாரீ டேப்பிங், ப்ளீட்டிங், பாக்ஸ் ஃபோல்டிங் எல்லா கிளாஸஸ் அவைலபிளாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்களுக்காக டேக் பண்ணுறேன். பாய்.